10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.2ல் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. ஏ கணம் 1,2,3, டாட்டா வச்சு 45. அதாவது ஏ கணம் 1லிருந்து 45 வரை உள்ள நம்பர்களை உறுப்புகளாக கொண்டிருக்கும். சரியாப்பா? மற்றும் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் ஆரை ஏ கிராஸ் ஏயின் உட்கணமாக எழுதுக. மேலும் ஆர்க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. அதாவது கணக்கில் ஒரே ஒரு கணம் தான் கொடுத்துருக்காங்க. ஏ கணம் 1 to 45 வரைக்கும். சரியா? அப்புறம் ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தீர்வு ஏ கணம் 1,2,3, .45. சரியா? இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஓர் எண்ணின் வர்க்கம். ஆறுங்கிறது ஏயின் மீது ஒரு எண்ணோட வர்க்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர் கணம் ஃபஸ்ட்டு என்ன நம்பர் பாருக்கு? 1 இருக்குது. 1ஓட வர்க்கம் என்ன? 1 ஸ்கொயர். சரியா? 1,1 ஸ்கொயர். அடுத்து 2,2 ஸ்கொயர், 3,3 ஸ்கொயர், 4,4 ஸ்கொயர், 5,5 ஸ்கொயர், 6,6 ஸ்கொயர். அதுக்கடுத்து 7,7 ஸ்கொயர் எழுதக்கூடாது. ஏன்னா 7ஆம் நம்பர் எழுதிடுறோம். 7 ஸ்கொயர் என்ன வரும்? 49. இங்கே 45 வரைக்கும் தான் கணத்தில் இருக்குது. அதனால் 7,7 ஸ்கொயர் எழுதக்கூடாது. ஆர் கணம் 1,1 ஸ்கொயருக்கு என்னப்பா? 1 தான். சரியா? 1,1, 2,4, 3,9, 4,16, 5,25, 6,36. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏல ஆர் உட்கணமான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏனா என்னதுப்பா? ஏங்கிற கணத்தோடவே கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். ஓகேவாப்பா? ஏ கிராஸ் ஏ கணம் 1,2,3, 4, டிட்டோவாக வச்சு 45 கிராஸ் கணம் 1,2,3, 4, டிட்டோ 45. சரியா? இப்போது இந்த ரெண்டு கணத்தையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணணும். சரியா? அப்படின்னா கணம் 1,1, 1,2, 1,3 அப்படியே போய் 1,45 வரைக்கும் வரும். அதுக்கடுத்து 2,1, 2,2, 2,3, 2,45 வரைக்கும் வரும். இதே மாதிரி 45,1, 45,2, 45,3ன்னு போய் 45,45 வரைக்கும் வரும். சரியா? இது ஃபுல்லாக எழுதணும்னா 2000க்கு மேலே வரிசை ஜோடிகள் வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோன்னா கணம் 1,1, 1,2, 1,3, 1,4 டிட்டோவாக வச்சு 45,45ன்னு எழுதிடுறோம். சரியா? இப்போ ஆர் கணம் 1,1, 2,4, 3,9, 4,16, 5,25, 6,36. சரியா? இந்த வரிசை ஜோடிகள் ஃபுல்லாமே ஏ கிராஸ் ஏல கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க 1,1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே 2 இருக்குது. அப்போ 2,2 இருக்கும், 3,9 இருக்கும், 4,16 இருக்கும், 5,25 இருக்கும், 6,36 இருக்கும். தேர்ஃபோர் ஆர் ஏ கிராஸ் ஏவோட உட்கணமாக இருக்கும். சரியாப்பா? அதுக்கடுத்து மதிப்பகம் எழுத சொல்லியிருக்காங்க. ஆறுங்கிற கணத்தில் வரிசை ஜோடிகளில் ஃபஸ்ட்டு இருக்கிற உறுப்புகள்லாம் மதிப்பகம். சரியாப்பா? இங்கே ஆறு கணத்தை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாம் மதிப்பகம். சரியா? மதிப்பகம் கணம் 1, 2, 3, 4, 5, 6. வீச்சகம்னா என்னதுப்பா? ஆறுங்கிற கணத்தில் வரிசை ஜோடிகளில் ரெண்டாவது இருக்கிற உறுப்பு வீச்சகம். சரியா? இங்கே 6ல் பாருங்கள் 1, 4, 9, 16, 25, 36. ஓகேவாப்பா? வீச்சகம் கணம் 1, 4, 9, 16, 25, 36. சரியா? இப்போது கணக்கில் கேட்டது எல்லாமே நம்ம எழுதிட்டோம். சரியாப்பா? ஆறுங்கிற கணத்தை எழுதிட்டோம். ஏ கிராஸ் ஏக்கு ஆர் உட்கணமாக இருக்கா அப்படிங்கிறதையும் எழுதிட்டோம். மதிப்பகம் எழுதிட்டோம். வீச்சகம் எழுதிட்டோம். சரியாப்பா?